வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்தி. தமிழ்நாட்டில் இருந்து இலங்கை கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து இம்மாத 18 ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 41 பயணிகளுடன் கப்பல் காங்கேசன்துறை துறைமுகத்தை சென்றடைந்தது. சென்றடைந்த படகையும் பயணிகளையும் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதர் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர். சிவகங்கை என்ற பெயரில் புதிய பயணிகள் கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காலை புறப்பட்டு காங்கேசன்துறைக்கு பிற்பகல் வந்தடைந்துள்ளது. இக்கப்பல் சேவை 18ஆம் தேதியிலிருந்து நாள்தோறும் நாகப்பட்டினத்திலிருந்து காலை 8 மணிக்கும் காங்கேசன்துறையிலிருந்து பிற்பகல் 2 மணிக்கும் கப்பல் இயக்கப்படும். சிவகங்கை கப்பலில் சாதாரண வகுப்பில் 133 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணி ஒருவருக்கு 5,000 இந்திய ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படவுள்ளது. வணிக வகுப்பில் 27 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணிக்க ஒருவருக்கு 7,500 இந்திய ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கப்பலில் பயணிகளுக்கு துரித உணவுகளை கட்டணத்துடன் பெற்றுக்கொள்ள உணவக வசதியும் செய்யப்பட்டுள்ளது. ஒருவர் தம்முடன் 60 கிலோ வரையான பொருட்கள் எடுத்துச் செல்லவும் 5 கிலோ வரை கைப்பையில் எடுத்துச் செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பயணிகள் அனுமதி சீட்டுகளை முன்பதிவுகளை செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் செல்லல டிக்கெட் முன்பதிவுக்கு சேலன்ஸ்ரீ.com என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என்று கப்பல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.